நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக கீழ்வேளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைநிலங்களில் குளம் போல தேங்கிய தண்ணீரில் தாளடி நெற்பயிர்கள் முழுகி சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லெனின் வழங்கலாம் கேட்கலாம். லெனின், விரிவான விவரங்கள். வணக்கம் சியாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக இரவு பகலாக கனமழை கொட்டி தீர்த்தது. நேற்று முன்தினம் 24 மணி நேரத்தில் மாவட்டம் முழுவதுமாக 27 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கீழ்வளூர், திருக்குவளை, தலைஞாயிறு, வேதாரண்யம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் அதிக கனமழை பெய்தது. தற்போது இந்த பகுதிகளில் குறுவை அறுவடை பணிகள் முடிவுற்று சம்பா, பாலடி நெல் சாகுபடிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக பெய்த கனமழையால் கீழூர் சுற்றுவட்டார பகுதியில் 1000 ஏக்கர் நேரடி விதத்தில் முளைத்த தாளடி நெற்பயிர் முழுமையாக மழைநீரில் மூழ்கியுள்ளது. முளைத்த பயிர்களே தெரியாத அளவிற்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வயல்வெளிகள் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. குறிப்பாக பட்டமங்கலம், இலுப்பூர், வடக்காலத்தூர், இருக்கை, ராதாமங்கலம், தேவூர், காக்கலனி, வெண்மணி, அணக்குடி, சிறநல்லூர், கூத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் முளைத்து 15 நாட்களே ஆன தாளடி நெற்பயிர்கள் முழுவதுமாக மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விதை நெல், டிராக்டர், உழவு, ஆள்குழி என ஏக்கருக்கு 15,000 வீதம் செலவு செய்த நிலையில் அனைத்தும் நஷ்டமாகிவிட்டதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள், இந்த தண்ணீர் வடிவதற்கு 1 வார காலம் ஆகும் என்பதால் தண்ணிக்குள் இருக்கும் முளைத்த நெற்பயிர் அனைத்தும் அணுகிவிடும் என்பதால் மறு சாகுபடி செய்ய வேண்டிய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். வடிகால் வாய்க்காலும் வயல்களிலும் ஒரே மட்டத்தில் தண்ணீர் இருப்பதால் தற்போது மழை விட்டிருந்தாலும் மீண்டும் மழை பெய்தால் தண்ணீர் வடிவதற்கு சிரமமாக உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வெற்றாற்றிலிருந்து பிரியும் உரட்டு வாய்க்கால் பட்டமங்கலம், வடக்காலத்தூர், ஆவராணி புதுச்சேரி செல்லும் வாய்க்கால் தூர்வாராத காரணத்தாலே தண்ணீர் வடியாமல் உள்ளதாக புகார் தெரிவித்துள்ளனர். உடனடியாக மூழ்கி கிடக்கும் பகுதிகளை வேளாண்மை அதிகாரிகள் பார்வையிட்டு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். மறு சாகுபடி செய்வதற்கு விதை நெல், உரம் உள்ளிட்ட பொருட்களை மானியமாக தர வேண்டும் என்ற கோரிக்கையும் விவசாயிகள் வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி லெனின். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.